சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூல்லேருந்து தினம் ஒரு பாசுரம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான பாசுரம் விளக்கத்தோடு பார்த்துடலாங்களா? வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின் என இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன். எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன். நன்னலறியா பிரானே நாரணா நீராட வாராய். அதாவது தாய் யசோதை இந்த அவதாரத்தின் பெருமை அறிந்து அனுசரித்து காது துளைகளை பெரிதாக்கி காதணிகள் அணிவித்து அந்த குழந்தையை மஞ்சனம் செய்ய வேண்டும் என்று அதற்கு தேவையான பொருட்களை சேகரித்து மஞ்சனத்திற்கு பிறகு தேவையான அலங்கார பொருட்களையும் சேகரித்து கண்ணனை மஞ்சனத்திற்கு அழைக்க அவன் மறுக்க அதற்கான காரணங்களையும் சொல்கிறார். தான் புழுதி பொருந்திய பொன்மேனியை பார்க்க ஆசைப்பட்டாலும் காண்பவர்கள் எப்படி வளர்த்திருக்கிறார் என்று பழிப்பார் என்றும் அவனுக்கு அபிமானமான நற்பின்னை பிராட்டி சிரிப்பாள் என்றும் சொல்லி அவனை திருமஞ்சனம் செய்ய அழைக்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம் அப்படின்னு ஆழ்வார் நமக்கு சொல்லியிருக்கார். அதாவது குழந்தை நாராயணர் அவர் கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளவோ குறும்புத்தனம் பண்ணுறாரு இல்லையா? அந்த குறும்புத்தனத்தினால கையில் வெண்ணெய், காலில் வெண்ணெய், முகத்தில் வெண்ணெய், அது அப்படியே மண்ணில் விளையாடி மண்ணில் புரண்டு அந்த மண்ணெல்லாம் உடம்பு முழுக்க பூசி இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது யசோதைக்கு சந்தோஷமாக இருக்குது. கடவுள் இந்த ஒரு அவதாரத்தில் எந்த அளவுக்கு நமக்கு கருணை காட்டி இங்கே குழந்தையாக நமக்கு விளையாடிட்டுருக்கார் அப்படின்றது யசோதைக்கு புரியுது. ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியாது இல்லையா? அவங்க அதாவது யசோதை அந்த அழகை ரசிக்கிறாங்க, கண்ணனினுடைய இந்த குறும்புத்தனங்களை ரசிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த குறும்புத்தனம் அப்படிங்கிறது ரசிக்கும்படி இருக்காது. அதனால் நீ உன்னுடைய அதாவது குளிக்கிறதுக்கு தேவையான ஸ்நானத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்நானத்திற்கு பிறகு உனக்கு அலங்கார பொருட்களையும் தயார் பண்ணி வச்சுருக்கேன். நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சந்தோஷந்தான். நீ மண்ணோடவும் வெண்ணையோடவும் விளையாடுறது எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் உன்னுடைய அபிமானிகள் அவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? இந்த பார், குழந்தைய விளையாட விட்டுட்டு அழுக்கும் மண்ணுமா வெண்ணையுமா இருக்காங்க, ஆனால் அவங்க அம்மா இதெல்லாம் கவனிக்கலை அப்படின்னு என்ன தானே குறை சொல்லுவாங்க. அதனால் சீக்கிரமாக திருமஞ்சனம் பண்ணிக்கோ கண்ணா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். இந்த பாடல் நாம் தினந்தோறும் 5 முறை கேட்டு படித்து எழுதி மனப்பாடம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் மழலை செல்வங்கள் விளையாடி நம்மை சந்தோஷப்படுத்துவார்கள். மழலை செல்வம் இல்லை அப்படின்றவங்க இந்த பதிகத்தை இந்த பாசுரத்தை நீங்கள் தினந்தோறும் 5 முறை கேட்கலாம், படிக்கலாம், எழுதலாம், மனசுக்குள்ளவே சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் வேறு ஒரு புதிய பாசுரத்தோடு சந்திக்கலாம். வணக்கம்.